அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபைனட் யூனிவர்ஸ் இ-லேர்னிங் அகாடமியோடைய யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் செட் எக்ஸாம். ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரிட்ஜ் கோர்ஸ் சிலபஸ் தான் இது. ஸோ பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம படித்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து கேப் இருக்குது அப்படின்னா ப்ரைமரியான சில கான்செப்ட்லாம் நமக்கு மறந்துருக்கும். அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் பிரிட்ஜ் கோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த பிரிட்ஜ் கோர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அல்ஜிப்ராவில் தியரி ஆஃப் செட்ஸ் அண்ட் ரிலேஷன். அதாவது நம்ம வந்து அல்ஜிப்ராவில் மெயினாக நம்ம குரூப் தியரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஆரம்பிப்போம் டெஃபினேஷன்? எ நான் எம்டி செட் டுகெதர் வித் பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு அந்த டெஃபினேஷனே ஆரம்பிக்கும். அப்போ நான் எம்டி செட்னா என்ன, அதோட நேச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படி தான் நம்ம அதுலேருந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போது செட் தியரி எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா 11th 12th இருக்குது. அப்போ 11th 12th பேசிஸ்லேயே உள்ள அந்த செட் தியரி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். பட் இருந்தாலும் இதில் தெரியாத சில விஷயங்களும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஓரியன்டான சில கொஷின்ஸ் இதில் இருக்க போகுது. சரியா? ஓகே. இப்போ இதே யூஜிடிஆர்பிலாம் படிக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் இதில் டேரக்ட் கொஷின்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. உங்களோட மேஜிக் புக்கில் இங்கே உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா செட். ஸோ செட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெல் டிஃபைன்டு கலெக்ஷன். அது என்ன வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்? இங்கே நம்ம ஒரு வேர்டு சொல்கிறோம், நார்மலாக வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன். சாதாரணமாக ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்ல வேண்டியதானே? அது எதுக்காக வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. கிளாஸ் ரூமில் டீச்சர் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. டீச் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாமோட பேப்பர் நம்ம ரீசெண்டாக கொடுத்தோம். அதில் என்ன பண்ணுறீங்க, யார் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்தீங்களோ அவங்கள எழுந்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னாகும், நல்ல மார்க் எடுத்தவங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு நான்லாம் பாஸ் ஆவானே தெரியல, எனக்கு பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா அவனுக்கு அது மார்க் நல்ல மார்க் தான். அப்போ என்னாகும், 90 மார்க்ஸ் ஒருத்தர் எடுத்திருப்பான், அவனுக்கு அது நல்ல மார்க். 70 மார்க் எடுத்தவனுக்கு நான் படித்ததுக்கு 60 வரும்னு நினச்சேன், இப்போ 70 வந்திருக்கு அப்படின்னு நினைப்பான். அப்போ நல்ல மார்க்குன்னு சொன்னோன்னே இந்த கிளாஸில் உள்ள எல்லா பிள்ளைங்களாலையும் புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை. அதே யார் யாரெல்லாம் மேக்ஸில் பாஸ் ஆகிட்டீங்களோ எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க. பாஸ்னால் இப்போ என்ன தெரியும், எல்லாருக்குமே நம்ம 35 அபவ் எடுத்துருக்கணும், அப்படி இல்லை 40 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் லிமிட் தெரியுது. அப்போ இந்த 40 மார்க்ஸ்க்கு நான் மேலே எடுத்தால் நான் பாஸ், இல்லை 40யோட கம்மியாக எடுத்தால் ஃபெயில் அப்படின்னு தெரிஞ்சுதா? அப்போ என்னாகும், பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு லிமிட் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி 80 ஆர் 80 அபவ் எழுந்திருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பசங்களும் எழுந்திரிச்சுவாங்க. அப்போ எந்த ஒரு குழப்பமும் அந்த செட்டுக்குள்ளே யார் இருக்காங்கிற டவுட்டே வராது நமக்கு. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்னா அந்த செட்டுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். அப்போ என்னன்னா, ஒரு கிளாஸ் ரூம் நான் சொல்கிறேன், ரொம்ப அழகான பசங்களாம் எந்திரிங்கன்னு சொல்கிறேன். அழகான பசங்களை எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. இதே நான் உயரமான பசங்களாம் எந்திரிங்கன்னு சொல்கிறேன், ஒருத்தனுக்கு ஒன்று உயரமாக இருக்கும், யார் உயரம் கதி தெரியாது. அப்போ உயரமாக இருக்கணும்னா எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன், இல்லைனா 150 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளவங்களாம் எழுந்திருங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 150 சென்டிமீட்டருக்கு யார் யாரெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எழுந்து நிற்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த செட்டுக்குள்ளே யார் வருவாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னா, வெல் டிஃபைன்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரையறையின் கீழே உள்ள ஒரே மாதிரி நேச்சர் உள்ள சம் ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் செட் தியரி. ஃபர்ஸ்ட் செட் தியரி அப்படிங்கிற டெஃபினேஷனையே முதல்ல தெளிவாக கவனிக்கணும். சாதாரணமாக சொல்லக்கூடாது, வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். சிம்பிளாக சொல்கிறோன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கோம், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 5. 5 விட பெருசாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் வாங்க அப்படின்னா 5 விட பெருசுனா இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கிறதுனால கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 5 சேர்த்துருக்கோம். ஸோ 5 6 7 8ன்னு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக செட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதோட எலமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்மால் லெட்டர் சொல்லுவோம். அப்போ என்ன ஸ்மால் லெட்டர் எழுதும்போது ஏ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பேசிக்காக செட் தியரியோட பேசிக் டெஃபினேஷன். இப்போ கார்டினாலிட்டி அப்படின்னா ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்காங்கன்றத சொல்கிறது பேர் தான் கார்டினாலிட்டி. இந்த கார்டினாலிட்டியை பொறுத்து நம்ம என்ன சொல்லிடலாம், 2 செட்டாக பிரிச்சிடலாம், ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு. அப்போ என்ன முடிஞ்ச அளவுக்கு செட்ஸ் இருக்குது, ஹெச்ல எலமெண்ட் இருக்காங்கன்னா ஃபைனைட் செட், என்ன முடியாத அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க இன்ஃபைனைட் செட்னு சொல்லுவோம். இப்போ ஈக்குவல் செட்னா இங்கே ஒரு செட் இருக்குது, அங்கே ஒரு செட் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னா, நார்மலாக ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல்னு சொல்லணும்னா சாதாரணமாக ஈக்குவல்னு சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா, ஒன் இஸ் கண்டைன்ட் இன் அனதர். ஏ பிக்குள்ளே இருக்கும், பி ஏக்குள்ளே இருக்கும். அப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு வரும். அப்போது இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரெண்டுத்தினுடைய கார்டினாலிட்டி சேமாக இருக்கும், எலமெண்ட் சேமாக இருக்கும். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈக்குவல் செட்னா இப்போ 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும், அதே தான் 3 1 2, இடம் மட்டும் மாறி இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஈக்குவல் செட்னு சொல்கிறது. அப்போ ஈக்குவல் செட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது இப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அதை தவிர ஆல்மோஸ்ட் இன்னும் தெரிஞ்ச விஷயம்னா, நார்மல் செட்டை எப்படி கேட்டகரியாக பிரிப்பாங்க, சப்செட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ப்ராப்பர் சப்செட்டுன்னு இருக்குது, இன்னொன்று
பவர் செட்டுன்னு இருக்கு. அப்போ சப்செட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு செட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது என்ன சொல்லியிருக்கேன் இங்கே பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ. அப்போ பி இஸ் சப்செட் ஆஃப் ஏனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பி அப்படிங்கிற செட்டு சின்ன செட்டு, ஏ அப்படிங்கிற செட்டு பெரிய செட். அப்போ ஏ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் 1ல இருந்து அப் டு 5 வரைக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இதில் நான் பி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே உள்ள செட்ஸில் ஏதோ ஒரு கம்மியான எலமெண்ட்ஸ், இதில் உள்ள எலமெண்ட் 1 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க, அதை மட்டும் எடுத்து எழுதுனா பி. அப்போ என்ன ஆகும், அதனுடைய எலமெண்ட்ஸ் இங்கே இருக்கும், சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சப்செட்னு சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம்னா, சம்டைம்ஸ் நீங்கள் சப்செட் எழுதும்போது அதே செட்டே எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 5 வரைக்கும் எழுதுறீங்கல்ல ஏ செட்டு, அதனுடைய சப்செட் எழுதும்போது பியையுமே அதை பிங்கிறது வி ஈக்குவல் டு ஏவாவும் எழுதலாம். ஆனால் ப்ராப்பர் சப்செட்னா அந்த செட்டும் ஏவும் பியும் சேம் செட்டாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா, மொத்தம் எத்தனை சப்செட் பாசிபிலிட்டி எழுதலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 2 3 இருக்குது. அந்த 1 2 3ன்ற ஒரே ஒரு செட்டை நான் என்ன பண்ணலாம்னா, எத்தனை செட்டாக எழுதலாம்னா, இதுக்கு எத்தனை சப்செட் கிடைக்கும் அப்படின்னா 5 எம்டி செட் ஆரம்பிக்கலாம் முதல்ல. அப்புறம் 1 மட்டும் இருக்கலாம், அடுத்து 2 மட்டும் இருக்கலாம், அடுத்து 3 மட்டும் இருக்கலாம், அடுத்து 2 செட் எழுதுங்க, 1 2 வரலாம், அடுத்து 2 3 வரலாம், அடுத்து 1 3 வரலாம், அடுத்து 1 2 3 சேர்ந்து வரலாம். அப்போ எத்தனை இருக்கு, எத்தனை எழுதியிருக்கேன் இல்லையா? இப்போ இது மாதிரி நிறைய சப்செட் எழுதலாம். இப்போ நிறைய சப்செட் எழுதும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு செட் வந்து கொடுத்துருக்க அதே கொஷின் வந்திருக்கா, அப்போ இந்த ஒரு செட்டை தவிர்த்து மீதி உள்ள எல்லாரும் ப்ராப்பர் சப்செட். அப்போ இவங்க யார், நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, கொடுத்துருக்க கொஷினே எடுத்து எழுதியிருக்கேன்ல, அவங்க இம்ப்ராப்பர் சப்செட். அவங்கள தவிர மற்ற எல்லாரும் யார், ப்ராப்பர் சப்செட். இப்போது எத்தனை சப்செட் எழுதியிருக்கேன், எல்லா சப்செட்டையும் ஒரு பெரிய ப்ராக்கெட்டில் போட்டு எழுதினேன் அப்படின்னா அவங்க தான் பவர் செட். ஓகே. அப்போ எத்தனை செட் ஆஃப் ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஆல் சப்செட், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் சப்செட். ஒரு செட்டுக்கு எத்தனை சப்செட் பாசிபிலிட்டி இருக்கோ எல்லா சப்செட்டையும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பவர் செட். ஓகேவா? இது எல்லாம் ப்ரைமரியாக நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல இது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். மாடுலஸ் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என்னாக இருந்தால் அது ரேங்க், அதாவது அதனுடைய கார்டினாலிட்டி என்ன, பவர் செட்டோட கார்டினாலிட்டி என்ன, 2 பவர் n, அதாவது எத்தனை எலமெண்ட் இருக்கும், 2 பவர் n. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ ஈக்குவல் டு 1 2 3ன்னு சொன்னேன்னா, அப்போ எத்தனை எலமெண்ட் இருந்தது, 1 2 3, அப்போ மொத்தம் 3 எலமெண்ட் இருந்தது. அப்போ அதனுடைய பவர் செட்டில் எப்படி எலமெண்ட் இருக்கும், அதனுடைய பவர் செட் அப்படிங்கிறது 2 பவர் 3, மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கும், 2 பவர் 3, 2 2 ஜார் 4, 4 2 ஜார் 8. அப்போ ஆன்சர் என்ன வரும், 8. மொத்தம் 8 சப்செட் வந்து அந்த இருக்கும். அந்த பவர் செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருப்பாங்க, 8 எலமெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் த செட். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று நார்மல் டிஃப்ரென்ஸ் சொன்னாங்கன்னா ஏ மைனஸ் பி. அப்போ ஏ அப்படிங்கிறது இந்த செட்டு, இது பி. இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு சொன்னால் ஏயில் இருந்து பியை கழிச்சிடணும். பியை கழிச்சது போக பேலன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் என்ன சொல்லுவோம், ஏ மைனஸ் பின்னு சொல்லுவோம். அப்போ ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது வந்து பி இருக்கக்கூடாது, பியை கழிச்சிடணும். அதனால தான் எக்ஸ் நான் பிலாங்ஸ் டு பி அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு போட்டிருக்காங்க. வென் டயக்ராமில் சொன்னால் இது மாதிரி சொல்லலாம். ஈக்குவேஷன் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா எதை கழிக்கிறீங்களோ அதில் இருக்கக்கூடாது, கழிக்காமல் ரிமைனிங் உள்ளதில் இருக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு எழுதணும். இதே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அப்போது ஏவை பிலேருந்து கழிக்கணும், அடுத்து பியை ஏலேருந்து கழிக்கணும், ரெண்டுத்துக்கும் யூனியன் பண்ணணும். அப்போ வென் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, இது ஏ இது பி, இது ஏ இருக்குது, இது பி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ மைனஸ் பி, அதாவது ஏல இருந்து பியை கழிச்சிடுறேன். பியை கழிச்சிட்டா யார் இருப்பாங்க, இந்த எலமெண்ட் வருவாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன், பியிலேருந்து ஏவை கழிக்கிறேன். பியிலேருந்து ஏவை கழிச்சிட்டா பேலன்ஸ் யார் இருப்பாங்க, இவங்க. இப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்து யூனியன் பண்ணுறது. அப்போ மொத்தமாக இப்போ வச்சுருக்கையில இந்த ஷேடோ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பார்ட் தான் ஏ சிமெட்ரிக் பி. ஓகே. ஏ சிமெட்ரிக் பி அப்படிங்கிறது ஏலேருந்து பியை கழிக்கணும், பிலேருந்து ஏ கழிக்கணும், 2 செட்டையும் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும், ரீகால் பண்ணணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய நம்பர் சிஸ்டம் யார், காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு தான். இருக்கிறதுலே பெரிய நம்பர் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இருக்கிறது ரொம்ப சின்னவங்க யாருன்னா நேச்சுரல் நம்பர் சிஸ்டம். அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை நான் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரு, அதில் ரியல் பார்ட் 0 வந்து அதை பியூர்லி இமேஜினின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம், ரியல் பார்ட் 0வாக இருந்தால் பியூர்லி இமேஜினின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதே இமேஜினரி பார்ட் உனக்கு 0வாக இருந்தால் ரியல் மட்டும் தான் இருக்குது, ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த நம்பர் சிஸ்டம் ரியல் நம்பர் சிஸ்டமாக மாறிடும். அப்போ ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு 2 பார்ட் உண்டு, ரேஷ்னல்னு ஒரு பார்ட் உண்டு, இரேஷ்னல் பார்ட்னு ஒரு உண்டு. ரேஷ்னல் 2ஆக பிரித்தா இன்டீஜர்னு தனியாக பிரியும், ஃப்ராக்ஷன் பிரியும். ஸோ இன்டீஜர்ஸ் எப்படி பிரிக்கலாம், பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாசிட்டிவ் இன்டீஜருக்கு இன்னொரு பேர் என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ்னு பேர்.
நேச்சுரல் நம்பர்ஸும் ஜீரோவையும் ஆட் பண்ணால் ஹோல் நம்பர். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த டேபிள் எதுக்கு இந்த இந்த பாக்ஸை நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்றதுக்காக. இருக்கிறதுல யார் ரொம்ப சின்னவங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். அதை விட கொஞ்சம் பெரியவங்க ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதில் ஆரம்பிக்கிறாங்க? 1, 2 எக்ஸெட்ரான்னு ஆரம்பிப்பாங்க நேச்சுரல் நம்பர்ஸ். டபிள்யூனா ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதே இசட் அப்படின்னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு ஆரம்பிப்பாங்க. அதே கியூனா அதில் ரேஷனல் பின்ன எண்களும் கலந்து வருவாங்க. இது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? ரியல் நம்பர்ஸில் யார் வருவாங்க? √2 √3 இர்ரேஷனல் நம்பர்ஸும் கலந்து வருவாங்க. இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலந்து இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ கேட்டாலுமே இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உள்ள செட் தியரியோட பேசிக் டெஃபினேஷன். யூனியன், இன்டர்செக்ஷனை டிபெண்ட் பண்ணி ஏதாவது 2 செட் இருந்துச்சுன்னா, அது எப்படி பண்ணுவாங்க? எந்த செட்டுக்கும் அதே செட்டை இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஏ தான் வரும். எந்த செட்டுக்கும் அதே செட்டோட யூனியன் பண்ணிங்கனாலும் அதே தான் வரும். ஒரு ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். எம்டி செட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏக்கும் எம்டி செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டி செட்டு. ஏக்கும் யூனியன் இன்டர்செக்ஷன் எடுத்துட்டு எம்டி செட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பண்ணுறது, ஏ யூனியன் பி பண்ணுறது. அப்போ அதே மாதிரி வரிசையாக உங்களுக்கு அதுக்கான பிரைமரியான ஃபார்முலாஸ். இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்செக்ஷனாக இருக்கும். ஏ, பி, சின்னு மொத்தம் 3 இருக்குது. அதில் எல்லாமே இன்டர்செக்ஷனாக இருக்கும். அப்போ முதல் ஒன்றை வெளில வச்சுட்டு மீதி 2 மட்டும் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஆனால் இது இந்த ஈக்குவேஷன் பாருங்க. வெளியில் உள்ளது இன்டர்செக்ஷன், உள்ள உள்ளது யூனியன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு இருக்கும். அதே மாதிரி இது. ஓகே. இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நமக்கு டிமாய்வர்ஸ் தியரம் 10th ஸ்டாண்டர்டே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஏ டேஷ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இங்கே யூனியன் இருந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும். இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் யூனியன். இங்கே மைனஸ் வந்திருக்கு இல்லையா? ஏ மைனஸ் பி யூனியன் சி. அப்போ இங்கே எழுதும்போது என்ன பண்ணும்? ஏ மைனஸ் பி. இங்கே யூனியன்றதுனால இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் இருந்தால் யூனியன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாகும். திரும்ப திரும்ப பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2 தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மைண்டில் அப்படியே உங்களுக்கு ஏறிடும். இப்போ வந்து நமக்கு தெரியும் ரோ ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என். அதாவது பவர் செட் இருக்குது. அந்த பவர் செட்டில் எத்தனை எலமெண்ட்டு? 2 இப்போ தான் நம்ம படித்தோம். இப்போது அதில் இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம்னா கார்டினாலிட்டி அர்த்தம். ஓகே. ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் வந்து கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம். கார்டினாலிட்டினா ஆர்டர் ஆஃப் எலமெண்ட். அந்த செட்டில் எவ்வளோ எலமெண்ட் இருக்காங்கன்னு சொல்கிறது தான் கார்டினாலிட்டி. இந்த சிம்பிளுக்கு என்ன பேருனா நான் எழுதுகிற இந்த சிம்பிள் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல கார்டினாலிட்டின்னு எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுதியிருக்கேன்னு அர்த்தம். சரியா? ஓகே. இப்போது ப்ராப்பர் சப்செட்டோடைய எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மொத்தமாக உள்ளதில் யாரை கழிச்சிருவோம்? ஒரு எலமெண்ட். ஏன்னா ப்ராப்பர் சப்செட்னா யார்? மொத்தமாக எத்தனை சப்செட் இருக்கோ அதில் அந்த ஹோல் செட்டை கழிச்சிடணும். ஹோல் செட்டுங்கிறது ஒரே ஒரு தடவை தானே வந்திருப்பாங்க. மொத்தம் எத்தனை முறை வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டைமையும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் கழிச்சு விட்டுறணும். அப்போ 2n-1. அதாவது இப்போ பவர் செட் நான் சொன்னேன். இப்போ வந்து 1 2 எடுத்துக்கோங்களேன். இப்போ 1 2ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு என்ன நிலையம்? முதல்ல எம்டி செட் எழுதலாம். அடுத்து 1 மட்டும் எழுதலாம். அடுத்து 2 மட்டும் எழுதலாம். அடுத்து 1 2 சேர்ந்து எழுதலாம். இப்போ இதை தவிர வேறு ஏதாவது எழுத முடியுமா? சப்செட்டு எழுத முடியாது. அப்போ மொத்தம் என்ன பண்ணலாம்? இது 2. அப்போ வந்து 2/2 என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ மொத்தம் பவர் செட்டில் 4 எலமெண்ட் இருக்கும். ஆமாம். 1 2 3 4 4 எலமெண்ட் இருக்குது. ப்ராப்பர் சப்செட்னா நான் என்ன சொன்னேன்? இதில் யாரை விட்டுறணும்? கொஷினாக என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கொஷினை விட்டுறணும். அப்போ இவங்கள விட்டுறணும். அப்போ எத்தனாகும்? 1 2 3. அப்போ இந்த ஒரு எலமெண்ட்டை நம்ம கழிச்சிடணும். அப்போ என்னாகும்? மொத்தம் 4 எலமெண்ட்டில் இந்த ஒரு எலமெண்ட்டை கழிச்சிடணும். ஈக்குவல் டு 3. அப்போ என்னாகும்? அதே மாதிரி தான் ஃபார்முலா போட்டிருக்காங்க. இங்கே 2n ப்ராப்பர் சப்செட்னா அந்த செட்டை மட்டும் தான் கழிக்க போகிறீங்க. அதனால் 2n-1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் செட்டோட கார்டினாலிட்டி கேட்டாங்கன்னா 2n. ப்ராப்பர் சப்செட்டோட கார்டினாலிட்டி கேட்டாங்கன்னா 2n-1. சரியா? ஓகே. அடுத்து எம்சிக்யூ பேஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். எம்சிக்யூ பேஸ்டு ட்ரைனிங்கில் நான் எப்போவுமே எந்த கொஷின் கொடுத்தாலும் ஏதாவது கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் கேட் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் 63. நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் யார்? பவர் செட். அப்போ பவர் செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்காங்களாம்? 63 இருக்காங்களாம். அப்படின்னா அந்த செட்டில் எவ்வளோ எலிமெண்ட் இருப்பாங்க? அப்போ அது ஏ யாருன்னு எனக்கு தெரியல. கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் கார்டினாலிட்டி ஆஃப் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 63ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கொடுத்துருக்கிறதுல 2n-1 ஈக்குவல் டு 63. அப்போ 2n-1 ஈக்குவல் டு 63 அப்படின்னா 2n அப்படி வச்சுக்கோங்க. 63 பக்கத்தில் -1 போனால் 64. அப்போ என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிட்டு எழுதினா 2/6 எழுதலாம். அப்போ 2n ஈக்குவல் டு 2/6. அப்போ என்ன ஆகும்? n ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கார்டினாலிட்டி அதாவது கார்டினாலிட்டி ஆஃப் பவர் செட் கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த மெயின் செட் ஏல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. இது இங்கே பாருங்கள். இது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது ஒரு கேட் எக்ஸாம் கொஷின் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் பாசிபிள். அதாவது தேர் எக்ஸிஸ்ட் எ செட்
ஏதோ ஒரு செட் இருக்குது, எந்த ஒரு செட் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு செட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ப்ராப்பர் சப்செட்டு எப்படி நல்லா கவனிங்க, இதெல்லாம் எதை கேட்டிருக்காங்க, ப்ராப்பர் சப்செட்னு கேட்டிருக்காங்க. ப்ராப்பர் சப்செட் 2K வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, 263 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, 1023 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ப்ரைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன தெரியும், ப்ராப்பர் சப்செட் 2n-1 நம்ம உட்காந்து ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். இப்போ இதை வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா ஃபார்முலாலேருந்து, எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் 2 போட்டால் என்ன, ஜஸ்ட் 2ஓட பவர், 2ஓட பவர்னாலே கண்டிப்பாக என்ன வரும், இட்ஸ் அ ஈவன் நம்பர். 2ஓட மடங்கில் யார் வந்தாலுமே அவங்க ஆட் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன சொல்லலாம், 2n அப்படின்னு சொன்னால் அவங்க யார், ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 கழிக்கிறேன். அப்போ இது என்னவா இருக்கும், ஆட் நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்போ ஆட் நம்பராக வரணும். அப்போ நமக்கு என்ன, ப்ராப்பர் சப்செட் ஒரு செட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு செட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன நம்பராக இருக்கும், ஆட் நம்பராக தான் இருக்கும். ஓகே? அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல எது ஆட் நம்பர்னு பாருங்கள். இது ஆட் நம்பர் கிடையாது. ஏன், 2K 2Kனா எந்த ஒரு நம்பர், ஆட் நம்பரும் ஈவன் நம்பரும் 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்னவா மாறிடும், ஈவன் நம்பராக மாறிடும். நமக்கு என்ன வரணும், ஆட் நம்பர் வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுவும் ஆட் நம்பர், இதுவும் ஆட் நம்பர், இது நம்ம ப்ரைம் நம்பரும் ஆட் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு, ஏன்னா ஈவன் நம்பர் வராது இல்லையா. அப்போ என்னாகும், இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மீதி 4 மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும். மீதி 4 பார்த்தீங்கன்னா தெரியும், 2n-1 = 263. அப்போ 2n மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் -1 அங்கே போனால் +1. அப்போ 264 என்ன பண்ணணும்னா, 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வரணும். 2ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ணணும். 2ஓட பவரை மட்டும் தான் பிரிக்கணும். அப்படி பிரிச்சிங்கன்னா 1 3 2. தென் அடுத்து என்ன பண்ணுறீங்க, 2 பண்ணால் 6 2s are 12 and 6 2s are 12. திரும்ப 2ஆல் பண்ணிங்கன்னா 3 3. அடுத்து என்ன வந்துடுது, 3 11. நம்ம எப்படி எழுதணும், ஒன்லி த பவர்ஸ் ஆஃப் 2n மட்டும் தான் எழுதணும். இங்கே எக்ஸ்ட்ரா யார் வரா, 3ஓட பவரில் ஒரு நம்பர் வராங்க, 11ஓட பவரில் ஒரு நம்பர் வராங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன வரும், எல்லாமே 2ஓட பவரில் இருந்தால் மட்டும்தான் இந்த பக்கம் 2n, அந்த பக்கம் 2 சம்திங். அப்போ 2 கேன்சல் பண்ணி பவர் என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ என்னாகும், அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் கொண்டு வர முடியலை. அப்போ கான்ட்ரடிக்ஷன், இந்த சிம்பிளுக்கு என்ன பேர், கான்ட்ரடிக்ஷன் பேர். அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து மூணாவது பாருங்கள், 2n-1 = 1023. இங்கே 7. ரெண்டுத்துக்குமே 2n வச்சுட்டு நம்ம பண்ண பாருங்க, 2ஓட பவரில் எழுத முடியுது ரெண்டுத்தையுமே. அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுது. அப்போது ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் ட்ரூ. இப்போது ப்ரைம் நம்பர், ப்ரைம் நம்பர்னா ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் இருக்கணும். ப்ரைம் நம்பரோட நான் 1 ஆட் பண்ணுறேன். ப்ரைம் நம்பரோட நான் 1 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இட் வாஸ் அன் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் வரலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது, ப்ரைம் நம்பர் +1 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இது ஏன்னா ஈவன் நம்பர்ஸில் நமக்கு கிடச்சிருக்க ஒரே ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. எப்படி சொல்லணும்னா 2 3 5 7 எக்ஸெட்ரா. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் ரேண்டமாக ஒரு 5 எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5ஓட நீங்கள் +1 பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பர் கிடைக்கும், 6 கிடைக்கும். அப்போ என்னாகும், நமக்கு இந்த இடத்துல ப்ரைம் நம்பரில் இருந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது, -1 +1. அப்போ இது ஈவன் நம்பராக இருக்குது. அது கண்டிப்பாக என்னாகும், இது ஆடாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இந்த குழப்பிக்க தேவையில்லை. 2n-1 = ப்ரைம் நம்பர். ஏன்னா எந்த ஒரு ப்ரைம் நம்பருமே ஆட் நம்பர் தான் இருக்க போகுது. ஆட் நம்பராக இருக்க போகுதுங்கிற பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்கேஸ் நீங்கள் 2 எடுத்துட்டா கூட 2-1 = 0. ப்ரைம் நம்பரில் இருக்கிறதுலே யார் வந்து, நான் என்ன சொன்னேன், 2n-1ஓட வேல்யூ கண்டிப்பாக ஆட் நம்பரை வரணும்னு சொன்னேன். நான் என்ன பண்ணுறேன், ப்ரைம் நம்பரில் யார் வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பார்த்தோன்னா, ஈவன் நம்பரில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அந்த ஈவன் நம்பருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். 2n ப்ரைம் நம்பர்லேயே இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டா, இருக்க சின்ன ப்ரைம் நம்பர், ஈவன் ப்ரைம் நம்பர் 2. அப்போ -1 அங்கே போனால் +1 ஆகிடும். அப்போ 2n = 1. இந்த 1 நீங்கள் 2/0ன்னு எழுத முடியும். அப்போ ப்ரைம் நம்பரை எழுத முடியுது. அப்போ n = 0ன்னு கிடைக்குது. இப்போது 2 தவிர மீதி எல்லா ப்ரைம் நம்பரும் ஆட் நம்பர். அப்போ இது ஆட் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ ஆட் நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணால் அது ஈவன் நம்பராக போயிடும். அப்போ ஈவன் நம்பர்னா 2ஓட பவரில் கண்டிப்பாக எழுத முடியும். அப்போ 2ஓட பவரில் எழுத முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி சமமே நான் சொன்னது வந்து இது வந்து ஒரு ஈவன் நம்பர் தான். ஆனால் ஈவன் நம்பர் எப்படி எழுத முடியல, 2ஓட பவரில் எழுத முடியல. 3ஓட காம்பினேஷன், 11ஓட காம்பினேஷன்லாம் வந்துச்சு இல்லையா. அதனால எப்படி ரேண்டமாக ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பருக்கு சூஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா ப்ரைமுக்கும் வரும்னு சொல்லலை. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் ஆல் செட்டுன்னெலாம் சொல்லலை. தேர் எக்ஸிஸ்ட் செட், ஏதாவது ஒரு செட்டுக்காவது இந்த
கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிரைம் நம்பர் சூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஒரு பிரைம் நம்பர் செக் பண்ணி பாருங்க, 7 யூஸ் பண்ணிக்கலாம். 7 யூஸ் பண்ணால் 7 + 1 8 வருது, கண்டிப்பாக வருது. அப்போ தேர் எக்ஸிஸ்ட் எ செட் வித் ப்ராப்பர் சப்செட்டோட எலிமெண்ட் இஸ் பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிள். ஓகேவா? அப்போது இந்த கொஷினை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களை யோசிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரியும், ஏ கமா பின்னு எழுதணும். ஏ கிராஸ் பின்னா அதாவது நார்மலாக ஒரு செட்டில் எழுதுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 கமா 2 கமா 3ன்னு எழுதுவோம். அப்படி எழுதாமல் ஏ கிராஸ் பின்னா ஏன்னு ஒரு செட் இருப்பாங்க, பின்னு ஒரு செட் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஏவோட செட்டிலேருந்து எலமெண்ட் எடுத்து பியோட செட். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பின்னா ஒரு ப்ராக்கெட்டில் எழுதணும். ப்ராக்கெட்டில் எழுதும்போது இதில் உள்ள முதல் நம்பர், இதில் உள்ள நம்பர். அப்போ முதல் நம்பர் எல்லாமே ஏவோட எலமெண்ட்டா இருக்கணும். அடுத்தது இது வந்து ஏ கிராஸ் பியா. ஸோ அடுத்து என்ன போட்டிருக்கேன், பியா. அப்போ ரெண்டாவது உள்ளது செட் எல்லாமே எல்லாமே பியோட எலமெண்ட். அப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது இது மாதிரி இருக்கும். பி கிராஸ் ஏனா பியில் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எல்லாமே பியோட எலமெண்ட்டு, செகண்டில் வர எல்லாருமே என்ன ஆகும், அது ஏவோட எலமெண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் பியும் எல்லா நேரமும் சமமாக வராது. இன்கேஸ் சமமாக வந்தால் அவங்க யாராக தான் இருப்பாங்கன்னா ஏ ஈக்குவல் டு பியாக தான் இருப்பாங்க. இது முக்கியமான விஷயம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு அப்சர்வேஷன் பார்த்தா உங்களுக்கு எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்காங்க. இங்கேயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6, மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்காங்க, 6. அப்போது கார்டினாலிட்டி சேமாக வருது. கார்டினாலிட்டினா ஏ கிராஸ் பியோட எலிமெண்ட்னா ஏ கிராஸ் பிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க, கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு கார்டினாலிட்டி ஆஃப் பி. அப்போ ஏல வந்து 2 எலிமெண்ட் இருக்காங்க, இதில் பியில் 3 எலிமெண்ட் இருக்காங்க, 2 6. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கிராஸ் பிலையும் 6 பேர் தான், கார்டினாலிட்டி ஆஃப் பி கிராஸ் ஏலையும் 6 எலிமெண்ட் தான். அப்போ என்னாகும், உங்களுக்கு கார்டினாலிட்டி சேம், ஆனால் எலமெண்ட் சேம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே 3 ஏ வந்து 3 பி வந்திருக்கு, இங்கே பி 3 வந்திருக்கு, ரெண்டும் சேம் கிடையாது. அப்போது எலமெண்ட் சேமாக இருக்க வாய்ப்பில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிலேஷன். ஸோ ரிலேஷனில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பேசிக்காக ரிலேஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷனை ஆர் ஃப்ரம் ஏ டு இட் செல்ஃப், ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை அங்கே போய் நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸ் கமா ஒய்ங்கிற காம்பினேஷன் நான் எழுதுறேன் அப்படின்னா அதை ரிலேஷனை சொல்லுவோம். சாதாரணமாக சொல்லும்போது ரிலேஷன் ஆஃப் ஏ டு பின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும்னா ஏ கிராஸ் பியோடைய சப்செட்டாக இருக்கும். அதே ரிலேஷன் ஆன் ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த போகிற வார்த்தைகள். அதாவது குரூப் தியரியில் நம்ம அடுத்த குரூப் தியரியோ ரியல் அனாலிசிஸ் படிக்கும்போது நம்ம பயன்படுத்த போகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே பிரிட்ஜ் கோர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்தினா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன், ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த 3 பேர் தான் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். இந்த 3 பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இல்லை தனித்தனியாக இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கணும். தனித்தனியானா ரிஃப்ளெக்சிவ். ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் இந்த 3மே. இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்னது அப்படின்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. அதாவது எந்த நம்பரும் அதே நம்பரோட ரிலேஷன் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். அப்போது நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன், அந்த செட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 2 3 இருக்குன்னா 1 1ஓடைய மேப்பிங் இருக்கணும், 2 2ஓட மேப்பிங் இருக்கணும், 3 3ஓடைய மேப்பிங் இருக்கணும். அந்த 3 இருந்தால் அதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். இதில் என்ன ஒரு வார்த்தை நான் வேற பெனில் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபார் ஆல் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லி வச்சுருக்கேன். ஃபார் ஆல்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் வரணும் அது. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிள் கீழே நான் போட்டிருக்கேன், எக்ஸாம் ஓரியன்டட் டீச்சிங். அப்போ நான் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் இப்போ கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிம்மெட்ரிக்னா என்ன, இஃப் இருந்தால் ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிக்கும் ஏக்கும் ரிலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் இருக்கணும், இப்படி இல்லைன்னா எழுத தேவையில்லை. அந்த செட்டுக்குள்ளே ஏக்கமா பி இருந்ததுன்னா அந்த செட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட் யார் இருக்கணும், பீக்கமா ஏவும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேயா? அதுதான் சிமெட்ரிக். இதே டிரான்சிட்டிவ்னா இஃப் ஏவும் பியும் ரிலேஷன் இருக்குது, அங்கே எதில் முடித்தோம், பியில் முடித்தோம், பியிலேருந்து சிக்கு ரிலேஷன் இருக்குது, அப்போது ஏலேருந்து பிக்கு ரிலேஷன் இருக்குது, பியிலேருந்து சிக்கு ரிலேஷன் இருந்தால் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போ என்ன ஆகுனா, இப்போ உங்களுக்கு இது நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. நான் கீழே எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ என்ன ஆகுனா, இது ஃபஸ்ட் என்னது, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏ ரிலேட்டட் டு ஏன்னு எழுதிக்கோங்க. இது என்ன பண்ணலாம், ஏ இஸ் ரிலேட்டட் டு பியாக இருந்தால் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. இப்போ இங்கே என்ன பண்ணுங்க, ஏ இஸ் ரிலேட்டட் டு பியாக இருக்கும், பி இஸ் ரிலேட்டட் டு சியாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு சி.
ஓகே. இப்ப என்னன்னா ஒரு தியரம் இருக்கு. ஒரு தியரம் என்ன அப்டின்னா, மொத்தம் எத்தன ஃபங்ஷன்ஸ் இருக்கு? ஏலேருந்து பிக்குள்ள எத்தன ஃபங்ஷன்ஸ் இருக்குன்னா, ஏல n எலிமெண்ட் இருக்கு. பில mனா மொத்தமா எத்தன எலிமெண்ட்னா m பவர் m எலிமெண்ட். அது mனா எந்த மேப்பிங் போயிருக்கு? பில போய் முடிஞ்சிருக்குல்ல அந்த மேப்பிங். அதனுடைய பவர்ல n போட்டுக்குவோம். m பவர் n மொத்தமா எத்தன ஃபங்ஷன்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன்ல ஒன் டூ ஒன் ஃபங்ஷனா, ஆன் டூ ஃபங்ஷனா இந்த எந்த கதையும் இல்ல. ஜெனரலா ஏலேருந்து பிக்கு நான் ஒரு ஃபங்ஷன் மேப் பண்ணா எத்தன ஃபங்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்டின்னா, m பவர் nன்னு ஃபங்ஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஏவோட கார்டினாலிட்டி 2, பியோட கார்டினாலிட்டி 3ன்னு சொல்றேன் அப்படின்னா, என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் 3/2ன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய வேலை. அப்ப இத ஃபார்முலா படிச்சுட்டீங்கன்னா, அங்க எழுதிடலாம். ஃபார்முலாவே தெரியாம அங்க உட்காந்து கேட்டாங்கன்னா என்ன பண்றது? 3/2 வருமா? 2/3 வருமா? இல்லன்னா 8 வருமா? 9 வருமா? உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அப்ப ஃபார்முலா படிச்சா தான் தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த யுஜி புக்ஸ்லயும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் போயிருப்பாங்க. அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் ரிலேஷன் பட் நாட் ஃபங்ஷன். நல்லா கவனிங்க. ரிலேஷனா இருக்கும் பட் நாட் ஃபங்ஷன். நான் இன்னும் உங்களுக்கு ஃபங்ஷன் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல ஆட் பண்ணல. ஃபங்ஷன் அப்படிங்கிற டாபிக் நான் எதுக்காகனா ரியல் அனாலிசிஸ்ல பிரிட்ஜ் கோர்ஸ்ல அத நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால இங்க நான் போடல. ஃபங்ஷன்னா ஒன் டு ஒன் ஃபங்ஷன், ஆன் டு ஃபங்ஷன் இருக்கு இல்லையா? அந்த மாரி நெறைய டைப் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அதுல தான் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். சாதாரண மேப்பிங் எல்லாருக்கும் கொண்டு வந்துர முடியும். ரிலேஷன்னா இங்கேருந்து அங்க ரிலேஷன் யார் வேணாலும் பண்ண முடியும். இப்போ வந்து ஆனா அவங்க வந்து ஃபங்ஷனா இருக்கணும்னா ஸ்பெஷல் நேச்சர். இப்போ என் சொந்தக்காரங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்னோட பிளட் ரிலேஷன் எல்லாருமே ரிலேஷன்ஸ். ஓகே. சப்போஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு பிளட் ரிலேஷன் கிடையாது. ஆனா எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு ஃபேவரட்டான பர்சன் என்னோட ஃபேமிலி ஃபங்ஷன்ல கலந்துப்பாங்க அப்படின்னா, அவங்க ஃபங்ஷன். அப்ப ரிலேஷன் பட் நாட் ஃபங்ஷன். அவங்க என்னோட ஃபேமிலி ரிலேஷன் கிடையாது. ஆனா ஸ்பெஷல் பெர்சன் எனக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? அந்த மாரி வரதான் இது. ஃபங்ஷன் டாபிக்க நான் வந்து ரியல் அனாலிசிஸ் பிரிட்ஜ் கோர்ஸ்ல ஆட் பண்ணும்போது சொல்லி தரேன். பட் இந்த ஃபார்ம்லாம் இப்ப மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் இதெல்லாம் மெமரி பேஸ்டு ரிசல்ட். மெமரி பேஸ்டு ரிசல்ட் MBRன்னு சொல்லி நோட் பண்ணி உங்களுடைய நோட்ல எழுதிக்கோங்க. இல்ல ஃபார்ம்லாம் மெமரி பண்ணிடணும். சரியா? நாளைக்கு உங்களுக்கு குவிஸ் கேட்குறாங்கன்னா, இதுலேருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். இப்போ இதுலேருந்து கொஸ்டின் கேட்டேன்னா, இதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா, நம்பர் இப்படியே குடுத்துருவேன். குடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாரி நான் உங்களுக்கு வந்து குடுப்பேன். சரியா? அதனால இந்த ஃபார்முலா படிங்க. நாளைக்கு குவிஸ்ல இதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன். சரியா? அதுக்கான ஃபார்முலா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இங்கே நான் போட்டிருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்ஷன். இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன். இது டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் பட் நாட் ஃபங்ஷன். அப்போ இதில் இதை கழிச்சிடணும். மொத்தம் 3 ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்கு. நோட் பண்ணி எழுதிக்கோங்க. இதில் எம் யாரு என் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக எழுதுங்க. ஏவோட எலமெண்ட் என், ஏயோட கார்டினாலிட்டி என், பியோட கார்டினாலிட்டி எம். சரியா? ஓகே. அடுத்தது எம்சிக்யூ பேஸ்டு ப்ராக்டிஸ். இப்போ பாருங்க ஒன்று கொடுத்துட்டு இதில் எது ரிஃப்ளெக்ஸிவ்னு கேட்டிருக்காங்க. ரிஃப்ளெக்ஸிவ்னா நான் என்ன சொன்னேன்? ஒன் இஸ் ரிலேட்டட் டு ஒன் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஆர்னு சொன்னேன். இங்கே பாருங்க 1 இஸ் ரிலேட்டட் டு 1. அப்போ 1 அப்படிங்கிற நம்பர் 1க்கு ரிலேஷன் ஆயிருக்கு. ஆனால் ஏல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ. இப்போ இந்த செட்டு நம்ம இந்த இந்த பர்ட்டிகுலர் ரிலேஷனை ரிஃப்ளெக்ஸ்னு சொல்ல மாட்டோம். மேம் 1 தான் 1க்கு தானே ரிலேஷன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் மெயினாக இந்த இடத்துல ஃபார் ஆல்னு சொன்னேன். ஏல யார் இருக்கா பாருங்க 1 2 3. அப்போ 1 1க்கே ரிலேஷன் ஆச்சுன்னா அப்போ அங்கே என்ன இருந்திருக்கணும் 2 2க்கு ரிலேஷன் ஆயிருக்கணும். 3 3க்கு இருக்கணும். அப்போ என்ன இல்லை 2,2 இல்லை 3,3 இல்லை. அதனால என்ன பண்ணலாம்? இது நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ரிலேஷன் கிடையாது. அதே மாதிரி எம்டி செட் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷன் தான். ஏ கிராஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸும் ரிஃப்ளெக்ஸ். ஏன்னா ஏ கிராஸ் பினா ஏ கிராஸ் ஏனா ஏல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் பேர் பண்ணி எழுதும்போது 1க்கு 1க்கு ரிலேஷன் இருக்கும், 2க்கு 2 இருக்கும், 3க்கு 3 இருக்கும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? எப்போவுமே எம்டி செட் கொடுக்குறாங்க, ஏ கிராஸ் ஏ கொடுக்குறாங்கன்னா இந்த 2 செட்டுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸிவ் வரும், சிமெட்ரிக் வரும், டிரான்சிட்டிவ் எல்லாமே வரும். இது 2 செட்டுக்கும். சரியா? ஓகே. இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல இதையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதில் எடுத்துக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? 1 இஸ் ரிலேட்டட் டு 1 தான் இருக்குது. என்ன இல்லை 2 இஸ் ரிலேட்டட் டு 2 இல்லை, 3 இஸ் ரிலேட்டட் டு 3 இல்லை. அப்போ இதுவும் நமக்கு ரிஃப்ளெக்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க 1 இஸ் ரிலேட்டட் டு 1 இருக்குது, 2 இஸ் ரிலேட்டட் டு 2 இருக்குது, 3 இஸ் ரிலேட்டட் மற்ற யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இவங்க 3 பேர் அங்கே இருக்கணும். ஏன்னா ஏல எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே 3 பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். அப்போ ஏ ஏ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது எங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ்லேயே எம்டி செட்டு ஏ கிராஸ் ஏ இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த 3 ரிலேஷன் தான் ரிஃப்ளெக்ஸிவ். இதே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சிமெட்ரிக்னு அர்த்தம் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏவாக இருந்தால் பி இஸ் ரிலேட்டட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கொஷினில் இருக்கான்னு பாருங்கள். ஒவ்வொரு இதாக எடுங்க, ஒவ்வொரு செட்லையா இங்கே 1 இஸ் ரிலேட்டட் டு 1. அப்போ 1 இஸ் ரிலேட்டட் 1னா ஏ யார், பி யார்?
ஏவும் ஒன்று தான், பியும் ஒன்று தான். அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போ இது 1 1னா இது 1 1. அந்த 1 1ங்கிற எலமெண்ட் தான் அங்கேயே இருக்கே. அப்போ இது ரிஃப்ளெக்சிவ். சரி, இது சிமெட்ரிக். இதுவும் சிமெட்ரிக். நான் எம்டி செட்டும் சிமெட்ரிக்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்களேன், இது நமக்கு கிடையாது. இப்போ 1 ரிலேட்டட் டு 1. அப்போ ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா 1 கோஸ் டு 2. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னு பார்க்குறோம். பி இஸ் ரிலேட்டட் ஆகும் 2 கோஸ் டு 1. அப்போ 2 1. அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இருக்குது, பி இஸ் ரிலேட்டட் டு ஏ இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 3, 2 இருக்குது. அப்போ என்ன இருந்திருக்கணும் கண்டிப்பாக, 2, 3 அங்கே இருக்கணும்ல. ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா அந்த செட்டுக்குள்ளே யார் இருக்கணும், பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. பி ஏவும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருந்திருக்கணும். என்ன இல்லை, 2, 3 அங்கே இல்லை. ஆனால் 3, 3னா அதை திருப்பி போட்டாலும் 3, 3 தான் வருது. அப்போ என்னாகும், அது அங்கே இருக்குது. என்ன இல்லை, 2, 3 அங்கே இல்லை. அதனால அது சிமெட்ரிக் கிடையாது. இதே மாதிரி டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் 3 பேர் பார்க்கணும். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு ஏ அண்ட் ஏ இஸ் ரிலேட்டட் பி. இங்கே பாருங்கள், இது நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி இருக்கணும், இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ 1 கோஸ் டு 1. அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அப்போ ஏக்கு பதிலாக 1 1 எடுத்துக்கிறேன். அப்போ பிக்கு பதிலாக 1 அப்படின்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. ஓகே, பி இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போ 1லேருந்து வேறு ஏதாவது ரிலேஷன் போகுதான்னு பாருங்கள். அங்கே கொடுத்துருக்கிறதுலே 1லேருந்து போகிற ரிலேஷன் 1 மட்டும்தான். கொடுத்துருக்க கொஷின்குள்ளே தான் பார்க்கணும். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அடுத்து பி இஸ் ரிலேட்டட் டு சி. ஆமாம், பிங்கிறது சிக்கு போகுது. அப்போ வந்து ஏங்கிறது 1க்கு போயிருக்கு. 1, 1 இந்த எதில் முடிஞ்சிருக்கோ அதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் இங்கே எங்கே முடிச்சிருக்கோம், பியில் முடிச்சிருக்கோமா. அப்போ நீங்கள் அடுத்து ஆரம்பிக்கும் போது 1, ஏதாவது ஒரு ரிலேஷன் இந்த செட்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். 1லேருந்து ஆரம்பிக்கிறவங்க யார், 1 மட்டும்தான் இருக்காங்க. அதனால 1, 1 அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு டி. அப்போ என்ன ஆகும், ஏ யார், சி யார், 1, 1 இது எல்லாமே அதுதான் வருது. அப்போது சேம் நம்பராக இருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸ் 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இருக்குது. இந்த 3மே நமக்கு டிரான்சிட்டிவ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இது செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 1 கோஸ் டு 2. இது ஏ கமா பி. ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அடுத்து என்ன பண்ணணும், எதில் முடிச்சிருக்கோமோ அதில் ஆரம்பிக்கணும். 2லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி என்ன எலமெண்ட் இருக்குது, 1 2 3ல் 2லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி செகண்ட் இருக்குது, 2, 1. அப்போ இது பிசி. அப்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போ சினா என்ன அர்த்தம், பிபி கேன்சல் பண்ணி என்ன இருக்கணும், ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. இது இருக்கா பாருங்கள், 1 1 இருக்கா பாருங்கள். ஆமாம் இருக்குது, லாஸ்ட்டில் 1, 1 இருக்குது. அப்போ இது நமக்கு லாஸ்ட்டாக உள்ளது டிரான்சிட்டிவ் ரிலேஷன் இருக்குது. அப்போ ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ரெண்டாவது எடுக்கணும். ரெண்டாவது எடுத்து பாருங்கள், இந்த 1ஓட நிப்பாட்டக்கூடாது, இதை எடுத்து பார்க்கணும். இப்போது 2, 1 1 எடுத்துக்கலாம். இப்போ 2, 1 எடுத்துட்டா என்னாகும், 2 1. அப்போ இது யார், ஏ, இவங்க ஏ, இவங்க பி. அப்போ ஏபி இங்கே பாருங்கள் 1 1. அப்போ என்னாகும், இங்கே என்னாகும், ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போது நமக்கு என்ன வரணும், ஏ இஸ் ரிலேட்டட் டு சி வரணும். இந்த நம்பர் அதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த நம்பர் அதுக்கு 2, 1 அங்கே இருக்காங்களான்னு பார்க்கணும். ஆமாம், இங்கே 2, 1 இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், 2 நம்பராக மேப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வரப்போகிற ஆன்சரும் அதுக்குள்ளேயே இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல் 2 பேர் எடுத்துக்கிட்டோமா, அடுத்து 3வது இது எடுத்துக்கோங்க. அப்போது 1 கோஸ் டு 1, அடுத்து 1 கோஸ் டு 2. அப்போ என்ன வரணும், அடுத்து 1 கோஸ் டு 2 வரணும். ஏன்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, பி இஸ் ரிலேட்டட் டு சி அண்ட் ஏ இஸ் ரிலேட்டட் டு 1, 2 இருக்கா, இருக்குது. அப்போ என்னாகும், எந்த பக்கம் மாற்றி எழுதினாலுமே இங்கே ஈக்குவல் இந்த டிரான்சிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வருதுங்கிறதுனால இதை நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். சரியா, அப்போது சிமெட்ரிக் அப்புறம் டிரான்சிட்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரிஃப்ளெக்சிவ்னா யார், அந்த நம்பர் அதே நம்பருக்கு ரிலேட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அப்போது ஏன்னு செட்டில் நம்ம யார் எடுத்திருக்கோமோ 3 நம்பர் இருக்குன்னா அந்த 3 நம்பரும் அதே நம்பரோட மேப் ஆகிற மாதிரி எந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கோ அதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். இது என்னது, நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாரும் இடத்த மாற்றினாலும் அதே நம்பர் அதுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். இப்போ 1, 2 இருக்கா, இடத்த மாற்றினா 2, 1 அங்கேயே இருக்குது. 3, 2 இருக்குது, ஆனால் 3, 2 போட்டால் 2, 3 அது அங்கே இல்லை. அப்போ என்னாகும், அது சிமெட்ரி கிடையாது. டிரான்சிட்டிவ் மட்டும் உட்காந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது 3 சேர்ந்து இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பேர். ஓகே, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா ரிஃப்ளெக்ஸிவ். ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிறோம், அது ரிஃப்ளெக்ஸிவ் வருது, சிமெட்ரிக் வருது, டிரான்சிட்டிவ். இப்போ நான் என்ன சொன்னேன், எம்டி செட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது 3மே கண்டிஷன் வரும்னு சொன்னேன். ஏ கிராஸ் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஸிவ் வரும், சிமெட்ரிக் வரும், டிரான்சிட்டிவ் வரும்னு சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம், எம்டி செட்டை சொல்லிக்கலாம், ஒரு ஏ கிராஸ் ஏ சொல்லிக்கலாம். சரியா, இல்லைனா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்துட்டு 3 கண்டிஷனை
சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா போடலாம். இதுக்கான ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் அப்கமிங் டைமில் நம்ம கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன். சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு புக் கூட கொடுத்துருப்பேன். மாடர்ன் அல்ஜிப்ரா புக் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதில பார்த்தீங்கன்னா, இங்கே ரிலேஷன்னு சொல்லிட்டு ஒரு பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸை நீங்கள் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 to 10 பேஜஸ் தான் இருக்கும். அதில உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இஃப் இட் இஸ் பாசிபிள் டைம் இருந்ததுன்னா, நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்கமிங் நடுவில் ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து அந்த ரிலேஷன் பற்றின எக்ஸாம்பிள்ஸை ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து மொத்தமா எத்தனை ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் சிமெட்ரி கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. ட்ரான்சிட்டிவ்க்கு மட்டும் தான் ஃபார்முலா கிடையாது. மொத்தமா பைனரி ரிலேஷன் எத்தனை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி பேஸ்டு ரிசல்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து பைனரி ஆப்பரேஷன் என்னது? பைனரி ஆப்பரேஷன்னா இங்க ஒரு நம்பர் இருக்கு. பைனரி ஆப்பரேஷன்னா பண்றேன். ஒரு பைனரி ஆப்பரேஷன்னா ஜி கிராஸ் ஜிலேருந்து ஜி. அதாவது ஏ, பின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா, ஏ இருக்கு, பி இருக்கு. 2த்தையும் ஸ்டார் பண்ணி பார்க்குறேன். ஏன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, பின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஏ ஸ்டார் பி பண்ணி பார்க்குறேன். அதே செட்டுக்குள்ள எனக்கு வருது அப்படின்னு சொன்னா, அது பைனரி ஆப்பரேஷன். அந்த செட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா, அது பைனரி ஆப்பரேஷன் ஸ்டார் சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ பைனரி ஆப்பரேஷன்னா சிம்பிளா இதுதான். இப்போதைக்கு நம்ம பேசிக்கா பிரைமரியா உள்ள ஒரு பிரிட்ஜ் கோர்ஸுடைய டாபிக் பார்த்துருக்கோம். இதை இன்னும் டீட்டெயில்டா பார்க்கணும்னா கூட நான் ரெஃப்ரெஷர் பிரிட்ஜ் கோர்ஸ் நாளைக்கு 2 நாள் போகட்டும். 2 நாளைக்கு அப்புறம் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்ல எஸ்பெஷலி அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் இருக்கு இல்லையா? அதில நான் உங்களுக்கு இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாடர்ன் அல்ஜிப்ரா ஆறுமுக ஐசக் புக் இருக்கு இல்லையா? அந்த புக்கோட எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அந்த கான்செப்ட் உங்களுக்கு தரவாயிடும். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட் தரவானா மட்டும் தான் அடுத்தடுத்து படிக்கிறது வேகமா படிச்சிடுவீங்க. நம்ம சிலபஸ் படிக்கணுமே, அது படிக்கணுமே, இது படிக்கணும் ஓடுனீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ட தெரிஞ்சுக்காம நீங்க எங்க போனாலுமே கஷ்டம் தான். பேஸ்மெண்ட்ட நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துருங்க. அப்ப தரவானதுக்கு அப்புறமா நீங்க என்ன வேணாலும் நீங்க படிக்கலாம். இன்கேஸ் நீங்க இத தரவு பண்ணாம நான் சிலபஸ்குள்ள போறேன்னு போனீங்கன்னா, கண்டிப்பா அங்க போய் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா புரிஞ்சுக்க முடியாம தவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் கிளாஸ நல்லா கவனிங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் கிளாஸ் இதிலேயே நான் ரிலேஷன் மட்டும் நடத்துறேன். அந்த ரிலேஷன்ல இன்னும் நிறைய இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ். அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ ரியல் அனாலிசிஸ் படிக்கும்போது அது ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க் யூ சோ மச்.